வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலிமினேஷன் சேம்பர் பற்றி ஒரு ஸ்பாய்லர் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் மெயின் ஒன் ஜேவுஸு நாளைக்கு ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாரு. அங்கே என்ன செக்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் டேடி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அவர் எப்போ வருவார் அப்படின்ற ஒரு சில பெரிய பெரிய அப்டேட் வந்து பார்ப்போம். மறக்காம சேனலுக்கு போஸ் வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, ஒருவேளை மெயின் ஒன் ஜேவுஸோ கோடியை வந்து ஃபேஸ் பண்ணி ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, இப்போ லாஸ்ட் நடந்த மண்டே நைட்டில் வந்து ஆரம்பிச்சாங்க அந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் எலிமினேஷன் சேம்பர் பேஸ் பண்ணி. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செமிசைன் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வின் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜான்சன் வந்து டேரக்ட் குவாலிஃபிகேஷனாக வந்து எலிமினேஷன் சேம்பருக்குள்ளே வந்துட்டார். இன்னும் பேலன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான். இந்த 4 பேர் யார் அப்படின்ற மாதிரி டிராவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் ரூமர்ஸாக இருக்காரு. அண்ட் செத் ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சிஎம் பங்க் கூட ஒரு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் நான் லாஸ்ட் நடந்த மண்டேன்றால் கூட அந்த சண்டை இன்னும் முடியலை. அதனால மேபி அதிக சான்ஸ் இருக்குது அங்கே செத் ரால்ஸுக்குள்ளே வரதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதே எலிமினேஷன் சேம்பருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து நான் நம்ப முடிகிற அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவரோட ஸ்டோர் லைனே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொன்று ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் அந்த 5வது பர்சன், அந்த 6வது பர்சன் யாருன்னா த வைப்பரல் ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 6வது பர்சனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜான்சினா கன்ஃபார்ம் அண்ட் சிஎம் பங்க் கன்ஃபார்ம், செத் ரால்ஸ் மேபி ஒரு 80% கன்ஃபார்ம் அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் 80% கன்ஃபார்ம். அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தார்னா அண்ட் ராண்டி இருக்கிற வேண்டிய இடத்துல டாமின் பிரீஸை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டாமின் பிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்டோர் லைன் ஓடிக்கிறது ஸ்மாக் டவுனில். அதனால் அவரையும் வந்து எலிமினேட் சேம்பரில் குவாலிஃபை ஆகி உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டாமின் பிரீஸ் உள்ளே வந்தாருன்னா அங்கே ட்ரூ மேக்கின்டையர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் 2த்துக்கான அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து பார்ப்போம். அந்த ராயல் ரம்பில் தள்ளி விட்ட மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் பழி வாங்குவார். அதை கரெக்டாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் செத்து யாராவது ஒரு ஆள் அப்படியே அவங்களை பின் பண்ணி 2 பேர்த்தையும் துரத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். இருந்தாங்கன்னா அண்ட் ரோமன் சான்ஸ் இருக்குது. பாப்பா லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்குதுன்ட்டு. நம்பர் 2 என்னன்னா த பில் கோல்பர்க் பற்றி. இப்போதைக்கு கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். 2025 அப்புறமா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மகனை வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வர போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு என்னன்னா த பில் கோல்பர்க் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அண்ட் ஜான்சனாவும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டூரும் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 2 வாட்டி வந்திருக்காரு. அண்ட் இன்னும் மூவி நடிச்சுட்டு தான் இருக்காரு. 36 வாட்டி வர போகிற மனுஷன் இன்னும் வரவே இல்லை. அண்ட் ராமா ஸ்டுடியோ தான் அவர் 2025 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் டைமராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு WWE. அண்ட் இன்னும் பில் கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னே பண்ணலை. அதாவது பேட் பிளேடுக்கு அப்புறமா எந்த ஒரு அதாவது குந்தரை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்திருந்தா அவர் வரணும்னு நினச்சிருந்தா அண்ட் ராயல் ரம்பருக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அவரும் வரல. இப்போ எந்த ஒரு பேப்பர்லையும் வர மாதிரி தெரியல. அப்போ எப்படி ரெசல்மேனியாவில் 2 மேட்ச் ரெசல்மேனியாக்குள்ளே 2 மேட்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. அண்ட் கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை எலிமினேஷன் சேம்பரில் சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வரலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கான்ட்ரவர்சி நடக்கலாம். மேபி இவர் வந்து குந்தரை ஃபேஸ் பண்ணுவாரும் இல்லை, வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை ஃபேஸ் பண்ணி நீட்டாக வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் வர முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பரல் ராண்டி ஓட்டன் பற்றி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று ராண்டி ஓட்டனுக்கு என்ன ப்ரோ ஆச்சு, ராண்டி எப்போ தான் வருவார், ராயல் நம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் வரவே இல்லை. 30வது பர்சனாக லோகன் பாலை போட்டதுக்கு பதில் ராண்டியை கூட போட்டு எலிமினேட் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில வந்து சொல்லியிருந்தீங்க. மேபி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ராண்டியை கூட 30வது போட்டிருக்கலாம். அந்த ஃபைனல் பாஸ் ராக்கு வருவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் லோகன் பால் போட்டது உண்மையிலே ஒரு ஒஸ்ட் மூமெண்ட் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருந்தது. அதாவது ராயல் ரம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் ராயல் ரம்பர் நடக்கிற 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே ராயல் ரம்பரில் பெக்கி லஞ்ச் அண்ட் ராண்டி ஓட்டன் வந்து அங்கே அப்பியர் ஆகலை அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து அதை கவனிக்கலை. அண்ட் இப்போ தான் பார்த்து ராண்டி ஓட்டன் அடுத்து நெக்ஸ்ட் எப்போ வருவார் அப்படின்ற அப்டேட் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே இப்போதைக்கு வரல. லாஸ்ட்டாக வந்து அன்னைக்கு தான் அப்டேட் இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு ராண்டி ஓட்டன் ஸ்டோர் லைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், கெவின் ஓவன்ஸ் வந்து பைல் ட்ரைவ் போட்டனால இன்ஜூர் ஆகி போனார். ஆனால் திருப்பி வந்து கெவின் ஓவன்ஸ் கூட ஸ்டோரி லைன் பண்ணுவாரா தெரில. ஆனால் ரெசல்மேனியாவில் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் செமிசைனுக்கான ஸ்டோரி லைன் கொண்டு போய் கடைசியில் ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் பண்ணுவாங்க. அண்ட் ராண்டியோட ஸ்டோரி லைன் ஸ்டார்டிங் எங்கே வந்துச்சு, ரோமனை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவில் தான் வந்தார். அண்ட் ரோமன் கூட ஒரு ராயல் ரம்பர் ஒரு மேட்ச் பண்ணி அப்படியே அது உழப்பிடுச்சு. இப்போ அதே மாதிரி கோடி இல்லைன்னா அந்த கெவின் ஓவன்ஸ் 2 பேரும் ஃபேஸ் பண்ணுறக்காக வருவார். அண்ட் ஒரே மேட்ச்சில் அவரோட ஸ்டோரி லைனே காணாம போயிடும். அண்ட் இந்த மாதிரி தான் ராண்டி வச்சு கொஞ்சம் ஒஸ்டான புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அண்ட் ராண்டி ஹீல் டனாவே வச்சு கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகுனா நல்லாயிருக்கும். ஃபேஸ் ஆகுனா விளங்காது. நான் சொல்லியிருந்தேன் பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து அவங்க அப்பியரன்ஸ் ஆகலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இவங்க ராயல் ரம்பரில் இல்லைன்ட்டு. அண்ட் இதை வந்து நான் கவனிக்கலை. இப்போதைக்கு பெக்கி லஞ்ச் எப்போ வருவாங்க
அப்போ நான் சேம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போதைக்கு பெக்கி லன்ச்சரோட அப்டேட் தேடினப்போ கூட ஏதோ ஒரு அப்டேட் சிக்கிச்சு, அவங்க எலிமினேஷன் சாம்பர் கூட சர்ப்ரைஸ் ரிட்டனாக வரலான்ட்டு. ஏன்னா ரெசல்மேனியாவில் அவங்க வந்து பெரிய ஃபேவராக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் பிக்கஸ்ட் மேட்ச் பண்ணணும்னா ராயல் ரம்பரில் வந்திருக்கணும், வின் பண்ணியிருக்கணும். ராயல் ரம்பர் ஃபேவராக இருந்தாங்க, ஆனால் வரல. அண்ட் இப்போ எலிமினேஷன் சாம்பர் தான் ஒரே ஒரு வழி. அங்கே அவங்க வந்து வின் பண்ணால் தான் ரெசல்மேனியாவில் ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் வந்து பண்ண முடியும். அதனால சான்ஸ் இருக்குது எலிமினேஷன் சாம்பரில் சர்ப்ரைஸ் ரிட்டனாக கூட வர்றதுக்கு. ஒருவேளை மேட்ச் கலந்துக்குவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். வந்தாவே போதும். நம்பர் த்ரீ என்ன லோகன் பால் பற்றி. லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் ஒரு பெரிய விஷயம் பண்ணி விட்டார். சிஎம் அங்கே எலிமினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏஜெஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அப்போ தான் இன்ஜூர் ஆகி வந்திருந்தார். சேம் அவர் தன்னோட ஃபினிஷர் மூவ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருப்பார். அவர் அதாவது ஒரு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்குன்ட்டு. அவர் அந்த இப்போ என்ன பேக் ஸ்டேஜில் போய் ஒரு பெரிய கடுப்பு கத்தியிருக்காரு. அண்ட் ஏஜெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லோகன் பாலை ஃபேஸ் பண்ணணும், லோகன் பால் கூட ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கார். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு மனுஷன் ஒரே ஒரு மூமெண்ட் அதே மூமெண்ட்னால தான் இன்ஜூர் ஆகி வந்தார். இதே மூமெண்ட்னால திருப்பி இன்ஜூர் ஆகிருந்தாலும் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லோகன் பால் அந்த நேரத்தில் செஞ்சது ஒரு தப்பான மூவ் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் லோகன் பால் ஏஜெஸ்ல வந்து இவங்களுக்கான மேட்சை ரெசல்மேனியாவில் WWE பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு ரூமர் சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவா மேனேஜர் பற்றி, அதாவது NXT மேனேஜரான ஈவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீஇஸியா ஃபைனல் பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த ராக்கே வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா ராக்கோட மக தானே. அண்ட் இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, இவங்க வந்து NXT-யை வந்து வேறு மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. வேறு மாதிரினா எப்படின்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு ஓல்டன் டேஸில் இந்த ராவை எப்படி கொண்டு போயிருந்தார் நான் இருக்கா, ட்ரிபிள் ஹெச் மேனேஜராக இருக்கும் போது, அதாவது அவர் பண்ணுறதா ரூலு அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா, இந்த NXT-ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவா மேனேஜரை யார் வம்புழுக்கிறாங்களோ, யார் அகைன்ஸ்டாக நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவங்க நினச்ச சூப்பர் ஸ்டாரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி வந்து ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் பண்ண NXT வந்து ஒரு பெரிய வச்சு பெரிய ப்ளே பண்ண போகிறாங்க. ஏன்னா ஷீ இஸ் a ஃபைனல் பாஸ் ஆஃப் NXT அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ப்போம், இவங்களுக்கு வந்து WWE ஒரு கிரேட்டஸ்ட் புஷ் கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் அந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் ஜே உசோ பற்றி. இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் 2025 வின் பண்ணிட்டாங்க. அண்ட் வின் பண்ண நெக்ஸ்ட் அடுத்த பிளான் என்னன்னா, அது யாரை ஃபேஸ் பண்ணுவாங்க, குந்தரை ஃபேஸ் பண்ணுவாங்க. குந்தர் கூட ராலை வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இவர் வந்து கண்டிப்பாக மேபி அதிக சான்ஸாக குந்தரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை ஸ்மாக்டவுனுக்கு போய் கோடி அங்கே ஏதாவது பேசி ஒரு பெரிய பிரச்சனையாகி அண்ட் இவங்க ரெண்டுத்துக்கான மேட்சை கிக் ஆஃப் ஷோலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நான் வந்து கேட்டிருந்தேன். மேபி சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை மெயின் ஈவென்ட் ஜே உசோ கோடிக்கான மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, அதாவது ரெசல்மேனியா ஒஸ்ட்டாக போயிடும். ஏன்னா கோடி வந்து அதாவது மெயின் ஈவென்ட் ஜே உசோன்னு தப்பாக சொல்ல, கோடியும் தப்பாக சொல்ல. கோடிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான அப்போனன்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிரட்டலாக இருக்குது. இப்போ அதாவது சிஎம் பங்க், ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் சீனா இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் மெயின் ஈவென்ட் ஜே உசோ குந்தர் கூட ஃபேஸ் பண்ணி வேர்ல்டு வைட் சாம்பியன் வின் பண்ணுவார். அதுதான் ஒரு 90% சான்ஸ். சரி, இது ஒரு 10% தான். நாளைக்கு வந்து ஏன்னா கோடியும் மெயின் ஈவென்ட் ஜே உசோ ஒரு முன்னாடிலாம் ஒரு டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்லி செக்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நடக்காது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா NXT-க்கு போய் அங்கேயே ஒபேஃபிமியை வந்து ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பார்ப்போம், இவர் வந்து ரெசல்மேனியாவுக்கு போகிறாரு. அண்ட் எந்த சாம்பியனை ஃபேஸ் பண்ண போகிறார், ஆல்மோஸ்ட் வந்து குந்தர் தான். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்கன்னு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.